இன்றைக்கி வந்து ஒரு அன்பிளான்டு ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஸ்கூல் வாசலில் தான் நிற்கிறேன். அவர் வந்து இப்போ பசங்களை போய் கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்கிறாரு. அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை நீ தானே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகாமல் விட்டுருவாங்களான்னு தெரில. பாருங்க, அவங்க போட்டுக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து யூனிஃபார்மில் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போ போகிற இடத்துக்கு வந்து நம்ம யூனிஃபார்மில் போனால் நல்லா இருக்காது. அதனால் நான் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டேன். இன்னும் வரவே இல்லையே இவங்க. கண்டுபிடிச்சிட்டா. என்னம்மா என்ன புதுசுன்னா? என்னடா வண்டியில் இடம் இல்லை, போடா வெளியே போடா. என்ன ஆ எங்கே போகிற? ஆ என்னாச்சு? காருனா கார் நல்லா தாங்குது. காருக்குண்ணா சும்மா நின்று இருந்தது வெளியே, அதனால எடுத்துன்னு வந்தேன்டா. நான் ஒன்றும் வாங்கிட்டு வரலையே. என்னதுன்னா ஒன்றுமே இல்லை, கவர் தான் இருக்குது. கவருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, தண்ணி தான் இருக்குது. தண்ணிதாம்மா. உன்னை இப்போ கடத்திக்கிட்டு போகிறோம் நாங்கள். ஆமாம். என்ன கண்டுபிடிச்சிட்டியா? அதுதான் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். சரி, இப்போ ஜீபூம்பா பண்ணி இந்த யூனிஃபார்ம்லேருந்து ஒரு கலர் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படியா? கண்ணாடி கொடுத்தாங்களா? நீ போலியா? ஏன்? ஓ அப்படியா? கம்ப்யூட்டர் லேப்ல தான் உட்கார்ந்திருந்தா, கீழ உட்கார்ந்திருந்தா பார்த்தோம். அதுவே வேற ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் வந்தது. பேய்லாம் வேற வந்தது. ஸ்கூல்லயேவா வெளில போனீங்களா? ஸ்கூல்ல தான், கம்ப்யூட்டர் லேப்ல. செமையா இருந்தது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியா? இதுக்காக எத்தனை நாளா வெயிட் பண்ணிருக்கீங்க ஃபீஸை கட்டிட்டு? சரிடா, உனக்கு வெயிட் பண்ணுடா. நாளைக்கே எப்போ சொல்லியிருக்காங்க? வச்சுக்கோ. நாங்கள் ஜீபூம்பா பண்ணி கார்த்தியை வந்து யூனிஃபார்ம்லேருந்து கலர் ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது தான் சஸ்பென்ஸ். அது இன்னும் டிசைட் பண்ணலடா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயின்னு இருக்கிறோம். மேப் கிட்ட கேட்டால் தெரியும். சொல்லு. எனக்கும் தெரியாது. தெரியலையே, நேராக போகணும்னு சொன்னாங்க, போயின்னு இருக்கேன், அவ்வளோதான். யாருக்கு தெரியும்? சைனா வரையும் நம்ம வண்டி போகாது. அவ்வளோ தூரம் ஓட்டினா நான் என்னத்துக்கிட்ட ஆவேன்? சைனா வரையும் ஓட்டினா ஒரு வருஷம் ஆகுமா போகிறதுக்கு? 6 மாதம் ஆகிடும். நான் ஓட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகிடும். அதான் சொல்ல மாட்டாரு. அடிச்சு சொன்னாலும் எங்க போற அவருக்கே தெரியாதுல்ல, அதான் சொல்ல மாட்டேன். இப்ப ஜாலியா ஒரு லாங் ட்ரிப் போறோம், அவ்வளவுதான். மாடு எவ்வளவு மாடு பாருங்க. பேரு எங்க இருந்து வராங்க? எதுக்கு தெரியுமா போறாங்க? சாமி கும்பிட ஒரு சாமி இருக்குல்ல, அங்க போலச்சி இந்த ஊர்வலம். இங்க போறா கார்த்தி, காளமாடு போறாங்க. இதா காளமாடு. இதுக்கு தான் பயந்து வர்றாங்களோ? ஜல்லிக்கட்டு காளமாடு. என்ன கார்த்தி, நிறைய பேச உள்ளது. அப்ப பெரிய ஆள் ஆயிட்டினா? ஆனா அது பேசினே இருக்கக்கூடாது. தேவையானது தான் பேசணும். யா சரி, இப்போ நம்ம சென்னை போறோம்ல, உனக்கு என்ன வேணும் சாப்பிட? சென்னையா சொல்லிட்டாரா? சென்னை தானடா சொன்னேன். நான் என்னடா சொன்னேன்? ஓய்யோ, மோப்பம் முடிச்சிருச்சு பாத்தியா? சென்னை தான் சொன்னேன். சென்னைனாலே அன்னைக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? சென்னை ஒரு வாட்டி இதே மாதிரி கிளப்பி இருந்தோம், சொதப்பிச்சு. இப்ப கிளம்புறோம், சொதப்பாம இருக்கணும். யாருக்கு தெரியும்? போனாதான் தெரியும்.
ஐயோ கடவுள் கிட்டலாம் வேண்டுறான் என் ஏன்டா பையன். கார்த்தி நாய் நல்லபடியா வரணும்னு. அதெல்லாம் இல்ல. ஐயோ நான் வந்து லாஸ்ட்ல சொல்லலான்னு இருந்தேன், பசங்க வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லைன்னு நீ தான் பேசியிருக்கணும், உனக்கு பேச தெரியல. ஐயோ நம்ம கிட்ட போய் சொல்ல முடியல, என்ன வளர்த்தது அப்படி. இவ்வளவு நேரம் போய் சொல்லியிருந்தானே வந்தேன். அப்படி இல்ல, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட முடியாது, எல்லாம் சாமி நாள்ல. அதனால எல்லாருக்கும் நாக்குல இருந்து சாமி இருக்கு, அதான் எல்லாத்தையும் இது உண்மையா போய் சொல்லாம உண்மையை சொல்லிடுறாங்களா? பா எப்படி சுத்திட்டு வந்தா மர. கடைசியா சொல்லலாம்னு நினைச்சீங்களா? நாங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம். நீங்க கிளவர் இல்ல. அப்பதான் ஏய் என்ன குழு கொடுத்தேன் நான்? சென்னை சென்னைன்றது ஒரு குழு வாடாடி. சென்னையில நாய் தான் கிடைக்குதா, வேற எதுவுமே கிடைக்கலையா? நீ சென்னைன்னு சொல்லாம வேற எங்கனா சேலம் மதுரைன்னு சொல்ல வேண்டியதுதானே. சேலம் மதுரை எல்லாம் எப்படி சொல்றது? சென்னை என்ன நம்ம சரவணா ஸ்டோர் போவோம், வேற டி என்ன? நகர் தானப்பா. பாத்துக்கோ. சென்னையில டி நகர் இருக்கு, அந்த டி நகர்ல இது இருக்கு. எது இருக்கு? நாயெல்லாம் கடை இருக்குது. நாய் கடை ஏன்டா சரவணா ஸ்டோர் போறேன் அப்படி என்ன சொன்னா கூட பரவாயில்ல. அவங்க தான் சொன்னாங்கன்னா நீ தான் அதுக்கு மேல கரெக்டா சொல்லிட்டேன். அது வந்து டக்குன்னு உண்மையை சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் வளருச்சு அம்மா. நான் வளர்னா பாவிங்களா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் அமைதியா வந்துக்கிறேன். நீ தான் வளருட்ட. சரி மறைக்க உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியல, டக்குன்னு சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குற ஆளுங்க நாங்களாம். ஆமா, இது இந்த நேரத்துல ஸ்கூல் பஸ் போகுது. ஏண்டா இப்போதான்டா ஸ்கூலே விடுறாங்க. ஸ்கூல் விட்டு அது காலியாக போகுது, ஸ்கூலுக்கு போகுது மறுபடியும். எஸ் நம்ம எல்லாரும் போகிறது பப்பி வாங்கிறதுக்காக. இது வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் வந்து சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பப்பி வச்சுருந்தோம், பிளாக் கலரில் லேபர்டார் வச்சுருந்தோம். ஒரு 10 மாதம் ஆச்சு இல்லை, ஒரு வயசுக்குள்ள 12 மாதம் 12 ஒரு வயசு ஆக போகுது. அந்த டைம் வந்து நாங்கள் அவ்வளோ வளர்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சில அவ்வளோ பெருசாச்சு இல்லடா, ஒரு வருஷம் வரைக்கும் கரெக்டாக வச்சுருந்தோம். சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் வந்து அதை சும்மாவே கொடுக்க வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் வந்து என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. எதனா ஒரு நாய் படம் பார்க்கும்போது கூட எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்கும், எனக்கா ஐயோ நம்ம கொடுத்துட்டோமோ அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு நைட்டு செம்மையா அழுகையா வருது, கஷ்டமாயிடுச்சு, எனக்கு தூக்கமே வரல அந்த படம் பார்த்துட்டு. படம் பார்க்கும்போது ஆமா படம் பார்க்கும்போதே எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, நீ தானே அந்த நாய் கொடுக்க வச்ச. எனக்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் இருந்துனே இருந்தது. யாருன்னா ரோட்ல அந்த மாதிரி நாய் வச்சிருந்தா கூட எனக்கு பார்க்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சரி நான் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக இருக்கேன். அதனால தான் நான் இவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி நாங்கள் வந்து பசங்களுக்காக இப்போ வந்து பப்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து இது வந்து ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு இடம் போகலான்னு கிளம்பணும், அப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில பல தடங்கள்லாம் வந்தது. சரி என்னடா இது நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சாமியை வேண்டின்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து அது சான்ஸ் கிடச்சிது, அதனால் சரி கிளம்பி போயிட்டுருக்குறோம். சரி பசங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நானே வந்து பசங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க மனசில் அதுதான் இருக்குது, அவங்களுக்கு அந்த பப்பி வேணும் வேணும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரீட் டாக நம்ம வந்து பசங்க கூட விளையாட விட முடியாது. அப்படி இல்ல, அது எதுவும் பண்ணாதுமா, நான் பண்ணிட்டு போயிடுவேன். அது எதுவும் பண்ணாது, இவன் தான் அதை அடிப்பான் நோண்டுவான். திடீர்னு ஒரு நேரம் முழு நேரம் இருக்காது, நமக்கே சட்டுன்னு கோவம் வர அடிச்சுடுவோம். அது அடிச்சிச்சுன்னா என்ன பண்றது? சரி அது எங்க அடிக்க போகுது, கை ஓங்கி. அதுக்கு 4 கை இருக்குடா, டக்குன்னு அடிக்கும் கடிக்கும். ஒன்னு வாங்க போறியா இல்ல 2 வாங்க போறியா? 10 வாங்க போறேன், நம்ம பண்ணையா வைக்க போறேன். ஏமா அவங்க எதுக்கு? ஆமாண்டாப்பா பஸ் அந்த பக்கம் இண்டிகேட் போட்டு இதுல போக என்ன இருக்கான், இது எப்படி போக போறான்னு தெரியல. இவனை பார்த்து நான் போனா என்ன ஆகும்? இதெல்லாம் காட்டலாமா? காட்டக்கூடாது இல்ல, காட்டுனா நமக்கு தான் பிரச்சனை. ஆவுன்னா லேடிஸை மட்டும் கலாய்க்கிறாங்க. இங்க பாருங்க கவர்மெண்ட் பஸ் டிரைவரு வேண்டாம். லெஃப்ட்னது ரைட்டா லெஃப்டா போறதுக்கு போய் ரைட்ல இண்டிகேட் போட்டு வண்டி லெஃப்ட் சைடு போயிட்டு லெஃப்ட்ல ஏறி நிறுது.
அவர் அங்க போட்டது மறந்துட்டு இருக்கலாம், இங்க இருந்தே வந்துருக்குது. அப்படிதான் அவரும் ட்ருன்னு ஓட்டின்னு வரணும்ல, மறந்துட்டு இருப்பாரு. டிராஃபிக் வேற மறந்துட்டு இருப்பாரு, வண்டி கண்ட்ரோல் பண்றது இல்ல. அந்த பக்கம் ரோடு காலியா இருக்குது. எல்லாம் இந்த பக்கம் தான் போறாங்களா வீட்டுக்கு தான். ம். காலையில பார்த்தா அந்த பக்கம் தான் ரஷ்ஷா இருக்கும்ல. ம். இருங்கப்பா, இங்க என்ன நாங்க மட்டும் தான் விளையாடினா இருக்கிறோம். ஆறு நடிக்கிறாங்க டிங்க டிங்கன்னு. இங்க டர்னிங் பாத்தியா, நான் கரெக்டா கெஸ் பண்ணனா. ஆமா. எல்லாருமே இங்க ஏன் தெரியுமா இவ்வளவு டிராபிக்? எல்லாருமே பப்பி வாங்க வருவாங்க, ம். சரணா ஸ்டோர் இது Dress வாங்க போவாங்க, கேமரா இங்க தானே வாங்க சென்னையில, கேமரா வாங்க வருவாங்க. நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ அதெல்லாம் கரெக்டா சொல்லி இருக்கிறோம். அப்படி இல்ல, அதெல்லாம் அவனுக்கு அதுதான் தெரியும், இதெல்லாம் வாங்கணும்னா சென்னைக்கு வரணும் ஆமா. அப்படின்னு நினைச்சுனுக்குறான். என்னடா கார்த்தி? கார்த்தி பப்பி வாங்குறது எங்க வேணாலும் வாங்கலாம், கிடைக்கிற இடத்துல தான் வாங்க முடியும். அப்படியா? கிடைக்காம இருக்காது. தெரியல எனக்கு அந்த தெரியல. தலைவர் டைலாக வந்து மறக்குறீங்க. இந்த டிராபிக்ல போனா எப்ப போய் எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்காக ரெடியா இருப்பாங்க. கம்பெனில இருந்து வண்டிங்க போகுதுல, அப்படி கூட இல்ல, இந்த டிராபிக்ல போனா எப்படி போய் இது சேர்றது? எது சேர்றது? நாய்க்குட்டி வாங்குறது. நாய்க்குட்டி வாங்குறதுக்கு போலாம்டா டேய். உன் கவலை உனக்கு. அப்பா, இதுக்கு மேல இந்த வாயில நாய்க்குட்டி தவிர வேற எந்த வார்த்தையும் வராது. அதெல்லாம் வாங்குறோம், வாங்கின பிறகு அதை பத்தி பேசுவோம். கரெக்ட். அங்க இருக்க என்னன்னு கூட கரெக்ட். இதுக்கு தான் நான் வந்து சொல்லவே இல்லை, கன்ஃபார்மா ஆகலமா. இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க, வந்து பாத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. வந்து பாருங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கா, ஆமா, ஹெல்தியா கண்டிஷன் இருக்கா என்ன என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது ஒரிஜினல் பிரீட் தானா, சர்டிபிகேட் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். எதுவுமே நாய்க்குள்ள சர்டிபிகேட் ஹைபிரிட்னா காசு அதிகம். அப்படி கிடையாது கத்தி, அது வந்து உயர்ந்த ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரீட் டாக்குக்கெலாம் அந்த மாதிரி தேவைப்படாது. அந்த டாக்குக்கெலாம் ஒரு ஒரு சில இது ஒரு எப்படி சொல்றது, அறிவு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு சில நல்ல பழக்க வழக்கம்லாம் இருக்கு. நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கும். ஆமா, லேப்ரடாரா என்னது? இல்ல, லேப்தரா லேப் அப்படின்னா பெரிய ஒரு விளக்கம் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. லேப்ன்ற ஒரு இதுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஒரே டிராபிக்கா இருக்கிறதே. ரெண்டு பேரும் பிரச்சனை, யார் முன்னாடி போறதுன்னு. ரெண்டு பேரும் ரேஸ் போட்டுக்கறாங்க, யார் முன்னாடி போறது. நடுவுல வந்து சிக்கிட்டோமே, ரெண்டு பக்கமும் கம்பெனி பஸ் அண்டா கொடுக்குறாங்க. அந்த அம்மா துண்டுக்காரு கப்பு நசுக்கி வெளியே போட்டுருவானுங்க உங்களுக்கு. நீ வேற, இவனுக்கு போறத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. பாரு, ஏன்னா கேப் இருக்குது. அப்படி ஸ்கூல் பசங்க பாருப்பா, ரொம்ப கஷ்டம் தான். ஆனா போச்சு, இடிச்சிட்டான். 2 வீலர்ல இடிச்சிட்டான். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நின்னீங்க, உங்க கூட தானே வந்தேன். திடீர்னு இப்படி நிப்பாட்டலாமா? பிரேக் பண்ணல, நீ மாட்டன் போட்டா எனக்கு எப்படின்னு தெரியும். ஆமா, அது இன்னும் எத்தனை நாளைக்கு வச்சு நெருக்க போறீங்க? டேய், அந்த மாதிரி டாக் இப்ப நம்ம வாங்க போறது இல்ல கார்த்தி. நம்ம வெள்ளை வந்து ஏற்கனவே வந்து நம்ம கருப்புல வச்சிருந்தோம் தெரியுமா, ரூபி. ரூபி, ரூபன். இப்ப வரைக்குமே எங்களுக்கு ரூபிய ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி ரூபன் வச்சிடலாம். டேய், அது பொண்ணு பேர்றா. ரூபன் அப்படி இல்லைன்னா கிரீம் பன். சாக்லேட்டுன்னு ஆக்கி வச்சிருக்காங்கப்பா பப்பிங்களா. சாக்லேட்டா? சாக்லேட்டுன்னு வைக்கும் போது நம்ம கிரீம் பண்ணுன்னு வைப்போம். ஒயிட்னா ஒயிட், பிளாக்னா பிளாக்னு வைக்கும் போது பிளாக் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் இல்ல, நம்ம ஒயிட் தான் பார்க்கறோம். ஏன்னா முடி விழுந்துருச்சுன்னா தெரிய மாட்டேங்குது, அது கருப்பு கலர்ல இருக்கனால நம்ம முடியா அது முடியான்னு தெரியல. நாயோட முடி இருக்குல்ல, அதுவும் வெள்ளை இதுவும் வெள்ளை, இது கொட்டினாலும் நாய் கொட்டின மாதிரி இருக்குல்ல, அதனால அப்பா தப்பிச்சிருவாரு. ஓஹோ, இல்ல அதுக்கு நிறைய கொட்டிச்சுன்னா நான் டை போட்டுறேன். அப்ப நான் பண்ணுவேன், டை போட்டா அது
ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப கூட இந்த வெள்ளைக்கும் அந்த வெள்ளைக்கும் நிறைய டிஃபரெண்ட் வித்தியாசம் இருக்குடா. இது வெள்ளி கம்பிடா இது. வெள்ளி கம்பியா? கண்டுபிடிச்சிடலாம். அந்த 2 முடி எடுத்து இங்க பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா அப்பா முடி, ஒண்ணு வந்து வெள்ளையா சாஃப்டா இருந்துச்சுன்னா நாய் முடி. ஆமா. அப்போ நாங்க இப்போ வந்து வாங்குறது வந்து போட்டி எனக்கு நாய்க்கும் தான், உங்க யாருக்கும் கிடையாதுப்பா. கார்த்தி ரூபின்றது பொண்ணு பேருடா, வேற எதனா வைக்கலாம்டா. சார்லினா வச்சிடலாமா? சார்லினா வச்சிடலாம். சார்லி. சரி உங்களுக்கு அப்படி சார்லி பிடிக்கும். சார்லி சாப்ளின். சாப்ளின் சார்ல வராது. சார்லி சாப்ளின் சார்லின்னு வச்சிடலாமா? சார்லினே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சார்லின்னு கூப்பிட பாப்பா, திரும்ப தடுவா. அதுக்கு தெரியாது. உனக்கு கார்த்தின்னு பேரை வச்சு நீ திரும்பி பாக்குற வரைக்கும் நாங்க கூப்பிட்டுக்கினே இருந்தோம். அதனாலதான் உன் பேரே உனக்கு கார்த்தின்னு ரெஜிஸ்டர் ஆச்சு. எப்படியோ ஒரு 1.5 வயசு இருக்குமா, 2 வயசு கிட்ட இருந்தாதான் அவன் திரும்பி பார்த்து நடந்து வந்தான். கரெக்டா? ஆமா, அந்த மாதிரிதான் டாகியம். ஆனா 1.5 வயசு வரைக்கும்லாம் இல்ல. நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நம்ம மைண்ட்ல எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். சரி, நீங்களே பேர் வைங்கப்பா, நான் விட்டுட்டேன்பா. பிரியகார்த்தி, நீங்க என்ன ஒரு பேர் யோசிச்சு சொல்லுங்க. சார்லி. சரியா போச்சு. இது யோசிக்காம இருந்திருக்கலாம். அப்படியே அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதான் உள்ளது. அதெல்லாம் இல்ல, நான் சொன்னது வந்து லாஜிக்கா கரெக்டா இருந்தது. அதனால பசங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நீ சொல்றது ஒரு லாஜிக் இருந்ததுன்னா ஓகே. ஐயோ அழகா அப்படின்னு கூப்பிட்டா வடிவேல் மாதிரி தான் எட்டி பார்க்கணும். அழகா இரு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னாச்சு? இந்த வேற டாக் நம்ம ஆக்சன் போடல. ஓ ஓகே. ரெண்டுமே இருக்கு. நான் 3 மாசம் மீட்டிங் பேக் பண்ண. ஒரு சிவன் எடுத்துட்டு வந்து போய் குரூப்லோட ஃபைல் எடுத்துட்டு வந்தேன். உள்ள சார் நான் உள்ளே உள்ள கேட்க சொல்லிருக்கோம். கண்ணு மூடிட்டீங்க. அது கண்ணு வச்சிருவாங்கன்னு மூடிக்கிறோம். டாகி ஓகே தானே? சூப்பர். வீட்டுக்கு போனாதான் தெரியும் சூப்பரா டூப்பரான்னு. இப்போ இதை எப்படி வச்சுன்னு இதை வச்சு எப்படி சாப்பிட போறீங்க? சாப்பிடலாம். நான் வந்து இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், தெரிகிறேனான்னு தெரியல. ஃபைனலாக வந்து நாங்கள் ஆசைப்பட்ட பப்பியை வாங்கிக்கிட்டோம். என் மடியில் தான் இருக்கிறார் அவர். இதோ இருக்கார் பாருங்க. இருட்டில் ஒன்றும் தெரியல, வெள்ளையாக தான் தெரிகிறாரு. நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு காட்டுறோம். இப்போ வந்து பசங்க வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஹோட்டல்லலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். சரி, நான் வச்சிட்ருக்கேன். அவங்க 3 பேரும் சாப்பிட்ட பிறகு எனக்கு வந்து பார்சல் வாங்கிடுவாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்திரிச்சு பார்க்குறான் பாருங்க. டேய், இந்த தெரியுறானா? மடியில் தான் பத்துன்னு இருக்கிறாரு. நான் வந்து வீட்டிலேருந்து என்னோடய நைட்டி தூக்கின்னு வந்தேன். எப்படியும் பாத்ரூம்லாம் போய்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. நான் வந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சரியான வாழை இருக்கிறான். இப்போவே எல்லாத்தையும் போட்டு கடின்னு கடிச்சிக்கின்னு இருக்கிறான். டாய், தூக்கம் வருது அவனுக்கு? சரி, அப்படியே படுத்து தூங்கலாம். அப்படியே தூங்கலாம் நம்ம. நல்லா முழிச்சு பார்க்குறான். நான் வந்து ஜாலியாக உட்காந்துட்ருக்குறேன். எனக்கு வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நான் தனியாக தானே இருக்கிறேன். இதுக்கு மேலே இவர் கூட விளையாடினே இருக்குவேன். செம்ம ஜாலியாக இருக்கும் போது நம்ம 2 பேரும். காலையில் ஒரு லூசு பையன்கிட்ட சிக்கிட்டேன்னு நினைப்பான். மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓ, மடியிலே உட்காந்து நிறைய சும்மாவே இருக்க முடியல உன்னால். எந்திரிச்சு மூச்சு பார்க்குறான். ஏசி வேணும் போல இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அக்காலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னா. சரி, அப்புறம் ஏசி போட்டுக்கலாம். வளர்றனோ என்ன பார்க்குறேன். அது தண்ணி குடிக்கல, பிளேட்டை போட்டு கடிக்குது. ஐயோ, இதுங்கிட்ட எதுவுமே பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இவர்கிட்ட வேலைக்கு ஆகாது உள்ளது. ஆடா பாவி, காலைல இந்த ஸ்டீல் பிளேட்டே இருக்காது உள்ளது, போட்டு கடிச்சு நொறுக்கிடுமோல. நல்ல கடிதா? அந்த ஸ்டீல் பிளேட்டை போட்டு கடிச்சு கிடக்குது. தண்ணி குடிக்கிறாரு. என்ன பட்டுக்கோ, பத்து படு. கார்த்தி தூங்கிட்டான். மணி 10 ஆகுது, 11. நான் இப்போ தான் சாப்பிட்றேன். எனக்காக தானே ஃபீல் பண்ணுறேன் 11 ஆச்சுன்னு.
எனக்கு தூக்கம் வருது. நான் சாப்பிட்டுட்ட பிறகு போய் தூங்குங்க. நாளே இவனால் நான் 11 மணிக்கு சாப்பிட்றேன். இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்குது பாவம். அவரே அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்து சோகத்தில். இனி உனக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாம் நாங்கள் தான். ஆமாம், உங்கள் அம்மா இல்லாத குறையே நாங்கள் ஃபில்லப் பண்ணுறோம். அப்படியே போய் உன் பிள்ளைக்கு பக்கத்தில் படுக்க ரெடி பண்ணிட்டேன், போய் படுத்துக்கோ. யார் இவனையா? ஆமாம், என் அவன் பக்கத்தில் அசால்ட்டாக வந்து இப்படியே படுன்னா கூட படுத்துருவான். இவனையா? தான் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. இவனை எப்படி என் பக்கத்தில் படுக்க வைக்கிறது? என்ன எங்கள் 2 பேரும் ஒரே லிஸ்ட்டில் சேர்த்துறீங்களா? ஏசியில் படுக்கணுன்றதுக்காக என் பக்கத்தில் படுக்க, நீங்கள் பெட்டில் தானே தூங்குறீங்க, நீங்களாம் உங்கள் பக்கத்தில் போடுங்க. இதுன்னா இவ்வளோ கொட்டிட்டேன். வேஸ்ட்டு தான். யார் பெத்த புள்ளியோ இங்கே வந்து தூங்கிக்கணும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். நம்மலாம் அப்பா அம்மா விட்டு இருப்போமா போரு. 30 நாள்லேயே குழந்தை பிரிஞ்சு வந்துட்டான். தெரியல, அம்மா பிரித்து கூப்பிட்டு வந்தது தெரியாமல் தூங்குறான் அம்மாட்டுன்னு. சாப்பிட்டோம் அப்படின்னு வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா. இதுதான் ஒருவேளை நம்ம வீடாக இருக்குமோ? இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தீங்க? தெரியாமல் அங்கே இருந்த மாதிரி இருக்கு. இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோன்ற ஒரு ஃபீல் வந்துடும் கொஞ்ச நாள் போக போக. இப்போவே தூங்கு தம்பி, விடிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய ஃபிலாசபி கேட்க வேண்டியது இருக்கும். உட்காந்து கிளாஸ் எடுக்க போகிறாரு. எங்களுக்கும் யாரும் கிடையாது, உனக்கும் யாரும் கிடையாது. உன் சோகத்தை என்கிட்ட சொல்லு, என் சோகத்தை உன்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான், 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். என்ற கண்ணு டோய் 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 ஈ பார்த்து பயப்படுதா தம்பி. பழகி நீ காவலாக இருப்பேன் தான் கூட்டின்னு வந்தா, நீ ஈக்கலாம் பயந்தினான் தான் வருது. நாங்களே இங்கே தனியாக இருக்கிறோன்னு உன்னை வந்து பாதுகாப்புக்கு போட்டா மயில்சாமியே. நாக்க உள்ள மடக்கி வைடா பட்டோ. நாக்கு தூக்கி உள்ளே போடு. டோர் ஓப்பன் பண்ணி நாக்கே உள்ளே போடு. अरे भैया उनकी केक दा இல்லையா भैया? ஏ भैया இட்லி வேணுமா? எச்சி சொட்டுது भैया, தரையில் எச்சி சொட்டுது भैया. சரி, இப்போ என்ன பண்ண? இவனை தூக்கி போய் என் பக்கத்தில் அங்கே போடணுமா? ஆமாம், அப்படியே அனுச்சி பத்துக்குன்னு நசுக்கிடுவேன் நான். அதான் எனக்கு பயமாக இருக்குது. குட்டி பாப்பான்றதுனால காலையிலையும் தூங்கும், காலையிலையும் தூங்கும், தூங்கும் தூங்கும் தூங்கிக்கினே இருக்கும். இன்னும் எது இது வீட்டெல்லாம் பார்த்துக்காது, நாம தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். எல்லா பொருளையும் கட்சி குதிரை கடாசி வச்சிரும். இனி இதுங்கிட்டேருந்து ஒவ்வொன்றுத்தையும் புடுங்கி புடுங்கி வைக்க வேண்டியது தான். ஓகே, நான் சாப்பிட்டேன். சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவு நம்ம குட்டி பையன் சார்லி. பேர் வச்சாச்சா? ஆமாம், பேர் நாங்கள் டிசைட் பண்ணுறோம் சார்லி அப்படின்னு. பேர் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.